எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கரை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேர் வந்ததுக்கு வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த மூமெண்ட்டுக்கு தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நான். பட் இப்போ டப்பு நீங்கள் வந்து நிற்கும் போது பிளாங்க் ஆகுது. எவ்வளோ முடியுமோ நான் ட்ரை பண்ணுறேன் பேசுறதுக்கு. ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டருக்கு நானே ஒரு செகண்ட் இந்த ஸ்டேஜ்லாம் சுற்றி பார்த்து நம்ம இவ்வளோ ஒர்த்தான எனக்கே ஒரு செகண்ட் வந்து யோசிச்சேன்னா. பட் தேங்க்யூ ஸோ மச் இந்த இடம், இந்த ஸ்டேஜ் கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த மொமெண்ட்டில் நான் வந்து படத்தை பற்றி ரொம்ப பேசாமல் நான் வந்து என்னோட இவ்வளோ ட்ராவல் பண்ண என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் காஸ்டிங்காக வந்து இது ஆக்சுவலாக ஒரு பயங்கர டிமாண்டிங்கான இதாக இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு. ஏன்னா ஒரு 10 பிக் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்தில் வேலை செஞ்சாங்க. செல்வராகவன் சாராக இருக்கட்டும், கருணா சார், நட்டி சார், பாலாஜி சக்திவேல் சார், எழுத்தாளர் சோபா சக்தி அண்ணன், அப்புறம் சாமியல் ராபின்சன் ஒரு பையன் கேரளாலேருந்து, நைஜீரியாலேருந்து வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் படம் தமிழ் படம் பண்ணியிருக்கான். அப்புறம் மலையாளம்லேருந்து ஒரு 3 பவர் ஹவுஸ் டேலண்ட்ஸ், ஹக்கீம் ஷா, அப்புறம் சானியா அண்ட் ஷரஃபுதீன் சார், அவங்க சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத் சாரோட அப்பா மிஸ்டர் ரவி ராகவேந்திரா சார் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ டு ஹிம் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் படம் கொஞ்சம் ஸ்கேலாக பெருசாக இருந்துச்சு. ஸோ என்னோட ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த படத்தை அந்த டைம்குள்ளே முடிக்க முடியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ எல்லா ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அண்ட் இந்த மொமெண்ட்டில் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம் ஃபார் த காப்பரேஷன் அண்ட் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. கம்மிங் டு த க்ரூ, என்னோட ரைட்டர்ஸ் தமிழ் பிரபா அண்ணா, அஸ்வின், நிறைய பேர் கேட்டாங்க எப்படி ஒரு 3 ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக வேலை செய்யும் போது எல்லா ப்ராசஸுமே வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு வேலை வந்து போயிட்டு இருந்ததுக்கு நான் அதுக்கு தமிழ் பிரபா அண்ணா, அஸ்வின், தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் என்னோட சேர்ந்து எழுதினதுக்காக ரொம்ப நன்றி. என்னோட டிஓபி பிரின்ஸ் என்னோட ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த படத்தில் வந்து பண்ணி ஒரு சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அது ஆடியன்ஸும் அதை வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஒரு நல்ல இது கிடைக்கின்ற பிரின்ஸ், லாட்ஸ் ஆஃப் பிளேசஸ் டு கோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம எடிட்டர் செல்வா ஆர்கே அண்ணா, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு எல்டர் பிரதர் மாதிரி ஆகிட்டார். இப்போ எப்போ பார்த்தாலும் நம்மளும் எனர்ஜி டவுனாக இருந்தாலுமே டெய் சூப்பராக பண்ணலான்டா, கேட்டா பண்ணலான்ட்டு புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். ஐ திங்க் அந்த டீசருக்கு அந்த வரவேற்பில் எல்லா கமெண்ட்ஸும் கீழே பார்த்தோம்னா எடிட் 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 மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு டேரக்டராக ஒரு டெக்னீஷியனை வந்து இவ்வளோ ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லா சைடும் சொல்லும்போது அதோட ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து ஒரு டேரக்டருக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னா. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் ஃபார் திஸ் ஃபிலிம், தேங்க்யூ. அப்புறம் மியூசிக் கிறிஸ்டோ சேவியர், ஆக்சுவலாக 25 வயசு பையன், கேரளாலேருந்து போன வருஷம் பிரம்மயுகம் அப்படின்னு அந்த மல்மூட்டி சார் படத்தில் வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சவுண்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு கிறிஸ்டோ. அது ஆடியன்ஸ்க்கும் வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. ஸோ தேங்க்யூ. அவரால் இன்னைக்கு வர முடியலன்னா அவரோட மலையாளம் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ கிறிஸ்டோ ப்ரோ, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அப்புறம் நம்ம காஸ்டியூம் சைடில் ஸ்ருதி மஞ்சரி, தேங்க்யூ ஸ்ருதி ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப். ஆர்ட் டைரக்டர் ஜெய் சார் இன்னைக்கு வர முடியல, ரொம்ப நல்லான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு, தேங்க்யூ சார். ஃபைட் மாஸ்டர் தினேஷ் சுப்ராயன் மாஸ்டர், நிறைய ஆக்ஷன் இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த படத்தில். பட் டைமாக கொடுத்தது வந்து ரொம்ப கம்மியான டைமாக தான் கொடுத்தோம்னாங்க. அந்த இதில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ தினேஷ் மாஸ்டர். உங்களால் இன்னைக்கு வர முடியலன்னு நினைக்கிறேன், பட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப் மாஸ்டர். அப்புறம் என்னோட சவுண்ட் சைடில் என்னோட ஃப்ரெண்டாக இருந்த வினய் ஸ்ரீதர், ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு மிக்ஸில். ஸோ தேங்க்யூ வினய், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கபிலன், நம்மளோட போஸ்டர் டிசைனர், என்னோட அகைன் டியர் ஃப்ரெண்டு. இது ஏன் ஃப்ரெண்டாக சொல்லணும்னா இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாக சரௌண்ட் பண்ணோம் அப்படின்றத நான் ஆசைப்பட்டேன்னா. அண்ட் அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது என்னோட ஜாப், என்னோட இது வந்து ரொம்ப ஒரு என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஹெல்பிங் அண்ட் சப்போர்ட்டிங் மீ அவுட். டெக்னீஷியன்ஸ் சுரேன் அண்ணா, நிறைய பேரை விட்டுருக்கேன்னா. ஸோ ஐ திங்க் சாரி, எனக்கு டப்புனு நர்வஸாக இருக்குது, எல்லாரையும் யோசிக்க முடியல. ஸோ தேங்க்யூ சுரேன், அழகிய கூத்தன் அவர்கள். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் நிக்ஸி அண்ட் அருண், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ஃபிலிம், மீன்ஸ் அ லாட் டு மீ. என்னோட ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ண இபி விக்ரம், தேங்க்யூ ஸோ மச் விக்ரம் ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப். ராகேஷ், எங்களுக்குலாம் கரெக்டாக காசு வருதான்னு பார்த்துக்கிட்டு அவர் தான். ஸோ தேங்க்யூ ராகேஷ் ஃபார் எவ்ரி திங். அதுக்கப்புறம் ராஜேந்திரன் சார், இங்கே ஐ திங்க் அவரால் வர முடியலன்னு நினைக்கிறேன். ராஜேந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்கள் படத்துக்கு நீங்கள் போட்ட உழைப்பு வந்து ரொம்ப நன்றி சார். நிக்ஸி அகெயின் ப்ரொடக்ஷன் சைட்லையும் இருக்காரு. ஸோ தேங்க்யூ டு நிக்ஸி ஆல்சோ. எஸ், லோகேஷ் சார்,
தேங்க்யூ ஸோ மச் லோகேஷ் சார். இந்த படத்தை வந்து உங்களோட பிஸி ஷெட்யூல் தாண்டி இங்கே வந்து இந்த படத்தை ட்ரெய்லராக லான்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லோகேஷ் சார். இட் மென்ட் அ லாட் டு மீ தட் உங்களோட பிஸி ஷெட்யூல் தாண்டி இங்கே வந்து பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த மேடை இவ்வளோ பெரிய மேடை ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் கிடச்சதே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அண்ட் இந்த மேடை நான் வந்து ஒரு 2 பேருக்கு நான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஓ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, என்னோட டைரக்டர் இயக்குனர் பா ரஞ்சித் சார். நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக பார்த்த ஒரு மனுஷன், ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங், ஒரு கிரேட் கிராஃப்ட்ஸ்மேன். ரொம்ப பக்கத்தில் அவளோட சேர்ந்து ஒர்க் பண்ண இதுதான் எனக்கு ஐ திங்க் இந்த மேடை எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா. ஸோ ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச் சார். இந்த இடத்துக்காக நான் இது அமைச்சு கொடுத்ததுக்காகவும் சரி, இந்த 6 இயர்ஸ் உங்களோட படித்தது ஒரு ஃபிலிம் ஸ்கூல் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இன்னொரு மெயின் பில்லர் என்னோட இங்கே இருக்கிற காரணம் வந்து என்னோட டியர் ஃப்ரெண்ட், என்னோட ஸ்கூல் சீனியர் அனிருத். அவர் அவ்வளோ பிஸி ஷெட்யூல் தாண்டியுமே இங்கே வந்து, ஏன்னா ஆக்சுவலாக இதுதான் அவரோட ஸ்லீப்பிங் டைம், பட் எங்களுக்காக வந்து தூங்காமல் முடிச்சு வந்து இங்கே ட்ரெய்லர் லான்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அனி. எப்பவுமே வந்து ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருந்துமே வந்துட்டு என்றைக்குமே வந்து ஒரு கண்காணிப்பாக வந்துட்டு படம் எப்படி வந்துட்டு இருக்கு, படம் எப்படி வந்துட்டு இருக்குன்னு ஒரு பயங்கர கேரோட சொல்லுவான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனி தட் யூ ஆர் ஹியர். இட் மென்ட் அ லாட் டு மீ. படத்தோட ஃபைனலி கமிங் டு த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த ஃபிலிம், சித்தார்த் ராவ் அண்ட் பல்லவி சிங். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டருக்கு வந்து எப்பவுமே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு படம் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி படம் பண்ண போகிறோம் என்னன்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் ஒரு கன்சீவே ஆகாத பேபியோட விஷன் அவங்க நம்பி அதில் வந்து இவ்வளோ ஒரு எந்த ஒரு இதாக வைக்காம ஒரு 2 நாள் ஃபர்ஸ்ட் கட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ட்ரஸ்ட் வந்துச்சுன்னு தெரியல. பட் படத்துக்கு கிராஃப்ட்டுக்காக என்ன உழைக்கணுமோ அது எல்லாத்தையுமே அவங்க சைட்லேருந்து எனக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜாக இருக்கட்டும், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு இது கொடுத்தது வந்து ரொம்ப 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 நன்றி சார். சித்தார்த் சார் அண்ட் பல்லவி அவங்க இங்கே இருக்கவே மாட்டாங்க. பட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தம். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்றைக்குமே ஸ்பெஷல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பல்லவி. இந்த படத்தை வந்து இந்த ஒரு நல்ல இடத்துக்கு சேர்த்ததுக்கு, பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி ஒரு சூப்பரான இடத்துக்கு சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிட் அண்ட் பல்லவி. Finally, coming to my hero, RJ Balaji sir. Sir, thank you so much. நான் வந்து இந்த சொன்னதில் வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் நான் எவ்வளோ தேங்க் பண்ணமோ, இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் இந்த கதைக்கு தேவைப்படுற ஒரு பட்ஜெட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு ஆக்சுவலாக ஒரு அதிகமாக தான் இருந்துச்சு. பட் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட சைஸாகவும் சரி, ஸ்கேலாகவும் சரி, ரொம்ப ஒரு நான் நினச்ச விஷயனுக்கு அதை பண்ண முடிஞ்சது நீங்கள் மட்டும்தான் சார். அது கண்டிப்பாக காரணம். அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் பாலாஜி சார். ரொம்ப சீரியஸான ரோல் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இல்லை. ஆனால் வந்து டப்புனு கேமரா கட் ஆஃப் பண்ணாருன்னா அப்படியே டோட்டல் கலகலப்பு மூடில் போயிடுவார், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஸோ பாலாஜி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் பாலாஜி சார் பார்ப்பாங்கன்றது நான் நம்புறேன்னா. அண்ட் ஐ ஹோப் பீப்புளும் அதை நம்ப, ஐ ஹோப் தட் தே ரிசீவ் இட் த சேம் வே தட் வி ஆர் ஆல்சோ எக்ஸைட்டட் சார். அண்ட் அவர்கிட்ட எப்பவுமே ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருப்பேன், அவரே கலாய்ப்பார். பட் ஐ ஹோப் டு மேக் யூ ப்ரவுட் சார். அதுக்கப்புறம் இந்த மேடையில் மெயினாக அமைச்சு கொடுத்த என்னோட அப்பா அம்மா, இவ்வளோ வருஷம் ட்ராவல் வீட்டில் உட்காந்து சோறு போட்டதுக்காக தேங்க்யூ ஸோ மச் அம்மா அண்ட் அப்பா. ஐ ரியலி லவ் யூ. அண்ட் இந்த மூமெண்ட் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அது உங்களுக்கும் ஸ்பெஷலாக இருக்கும்னு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா அண்ட் அப்பா. ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஆல் தோஸ் ஹூ ஆர் ஹியர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் மீ ஆல் திஸ் வைல். அண்ட் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஐ திங்க் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து நிக்கில் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஸ்டேஜுக்காக திருப்பி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. செல்வராகவன் சார், பாலாஜி சக்திவேல் சார், கருணா சார், நட்டி, எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் திருப்பி ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னா. சொர்க்கவாசல் சானியா மேம் சொல்லிட்டேன். சொர்க்கவாசல் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து இது நானும் என்னோட ரைட்டர்ஸும் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி எழுத பிளான் பண்ணி ஒரு உண்மை சம்பவம் வச்சு இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னாங்க. நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்தோம், நிறைய கல்ட் ஃபிலிம்ஸ் நம்மளுக்கு முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு. வட சென்னையாக இருக்கட்டும், விருமாண்டியாக இருக்கட்டும், 2 லெஜெண்ட்ஸ் ஆஃப் த ஃபீல்ட், வெற்றிமாறன் சார் அண்ட் கமல்ஹாசன் சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எங்களுக்கு இருந்தாங்க. அப்போ ஜெயில் கதையாக நம்ம எடுக்கும்போது இது டோனாகவும் ஃப்ளேவராகவும் வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிச்சோம். ஏன்னா இன்னைக்கு கமெண்ட்ஸாக நிறைய பார்க்கும்போது சொர்க்கவாசல் ஒரு ஜெயில் படத்துக்கு அப்படி அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் இது வந்துட்டு ஜெயிலில் நிறைய ராஜமுந்திரி போய் நிறைய ரிசர்ச் பண்ணோம், ஜெயில் சிறை கைதிகளோட நிறைய பேசணும், மனநிலை என்னவா இருக்குன்றத என்னோட ரைட்டர்ஸ் அதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இங்கே தவறே பண்ணாமல் நிறைய பேர் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. விசாரணை கைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது 70% இந்தியாவில் வந்து விசாரணை கைதிகள் மட்டும்தான் இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கு இன்னும் எந்த தண்டனையும் கொடுக்கல. பட் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலில் 10-12 வருஷமா உள்ளே இருக்கிறவங்களை நிறைய பேர் மீட் பண்ணும்போது ஒரு பயங்கர ஐயோப்படா இருந்துச்சு. அவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு வார்த்தை பயங்கரமா கனெக்ட் ஆனது. ஒரு வார்த்தை என்னன்னா ஹோப். அவங்க எப்போ வந்து அவங்களோட குடும்பத்தோட திருப்பி சேருவாங்க, அவங்க பண்ணாத தவறுங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம தவறுங்களை வந்து என்னைக்குமே நியாயப்படுத்தவே முடியாது. பட் அவங்க ஒரு லைஃப் ஒரு ஹோப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம என்னைக்காவது இந்த சொர்க்கவாசல் திறந்து எப்படியா திருப்பி அவங்க குடும்பத்தோடையும் அவங்க எல்லாரோடையும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு ஹோப்ல இருக்காங்க.
அண்ட் எல்லாரையும் ஐ திங்க் எல்லாரோட ஜேர்னியுமே அந்த ஹோப்ல மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஒரு இமோஷனல் கலந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருக்கும், ஒரு சோல் இருக்கிற ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருக்கும். 2 hours 10 minutes ஒரு ஸ்லிக் ரன் டைம்ல வந்து இந்த படத்தை நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கரா என் படத்தை அதுக்கு மேல நான் பேச முடியாம நான் ரொம்ப எக்ஸைட்டடா இந்த கண்டென்ட் எப்படி நீங்க வரவேற்பீங்க அப்படின்ட்டு நான் காத்துட்டு இருக்கேன் நான். ஏன்னா இந்த மாதிரி படம் வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்ல மட்டும்தான் வந்து இது பண்ணும். ஸோ பிரஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட்டுக்கு நான் என்னைக்குமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க சப்போர்ட் எனக்கு என்னைக்குமே தேவை. படம் வந்து நீங்க என்ன ஃபீட்பேக்காக இருந்தாலும் ஐ எம் வெரி ஈகர் டு நோ என்ன ஃபீட்பேக் கிடைக்க போகுதுன்ட்டு. ஸோ 29 நவம்பர் தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க. அண்ட் லாஸ்ட் சாரி ரொம்ப டைம் எடுத்துன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா அகைன் ஸ்வைப் ரைட் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற கிருஷ்ணாக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துல வந்து ரொம்ப க்ளோஸா எங்களோட ஒர்க் பண்ணி எனக்காக பயங்கர ஹெல்ப் பண்ணாரு. 2 வெரி ஸ்பெஷல் பீப்புள் என்னோட இந்த படத்துல அவங்களோட அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ண ஹரிஷ்ராம் அண்ணா, என்னோட ரொம்ப டியர் ஃப்ரெண்ட், என்னோட ஸ்கூல் சீனியர். அகைன் ஹரிஷ்ராம் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். யூ நோ வாட் யூ ஹவ் டன் ஃபார் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச்னா. என்னோட இன்னொரு டியர் ஃப்ரெண்ட் சிவகிரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மேடையில் நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு டேரக்டர், இந்த மேடை வந்து எனக்குமே நம்மளுக்கு மட்டும்தான் அமையும், பட் அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் கேமராமேன் டீமாக இருக்கட்டும், அசோசியேட் கேமராமேன் டீமாக இருக்கட்டும், அசோசியேட் எடிட்டர்ஸ் டீமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பட் என்னோட டீம், என்னோட ஏடிஎஸ் டீம் நம்ம அவ்வளோலாம் பெருசாக வளரல, பட் எனக்காக அவ்வளோ உழைச்ச இந்த படத்தை வந்து டைமில் பண்ணி கொடுக்கறதுக்காக ரொம்ப பெரிய ரீசனாக இருந்திருக்காங்க. இது அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கறது எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இந்த ஸ்டேஜ் மட்டும்தான். ஸோ சாரி உங்களை எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ண வச்சதுக்கு. பட் எல்லாருமே வந்து ஒரு 1 minute எல்லாரும் ஸ்டேஜில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்குண்டா. கரண், ரஞ்சினி, தளபதி, அருண், மக்தூம், ரிஷி, யார் இருக்காங்கன்னு தெரியல, பட் எஸ் சீக்கிரம் வாங்கடா. ஸோ அதுதான் திருப்பி சொன்ன மாதிரி இந்த மேடை நம்மளுக்கு மட்டும்தான் கிடைக்கும், பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க. என்னால் இவங்களுக்காக திருப்பி கொடுத்தேன். ஏன்னா அஸ்வின் சொன்ன மாதிரி இந்த ஏடிஸோட வேலை வந்து ரொம்ப அண்டர் வேல்யூட் அண்ட் அண்டர் பெய்ட் வேலை. பட் அவங்க போடுற ப்ரெஷராக இருக்கட்டும், அவங்க பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், அது மட்டும் தான் டேரக்டரை வந்து டைமில் கம்ப்ளீட் பண்ண முடிய ஒரு இதாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ரஞ்சினி, தளபதி, கரண், மக்தூம், அருண், இன்னும் 2-3 பேர் வரல. ஐ திங்க் சாரோட படத்தை என்னோட பாதி டீம் மேட்ச்ல சார் திருவிட்டாரு. ஸோ அவங்க எல்லாருமே ஐ திங்க் சூர்யா 45 இதுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்ல ஒர்க்காக போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் வந்து ரொம்ப கிளியரா இருந்தேன்னா நம்மளுக்கு வைப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோட ஏடிஎஸ் டீமோட ஆவரேஜ் ஏஜே வந்து 24 வயசு தான். ரொம்ப கிரியேட்டிக்கா இருந்துச்சு, பட் சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் அகேன் கைஸ். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஒரு நிமிஷம் சானியா, கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி. நவீன் கேமரா சார் ஒரு நிமிஷம். சாரி, நான் மறக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் மட்டும் சப்போர்ட் சொல்லிடுறேன்னா, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் பண்ணுற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க இந்த படத்தை வந்து அக்வயர் பண்ணி வேர்ல்டு வைட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு இருக்காத ஒரு இடத்துக்கு போய் சேர்த்ததுக்கு பிரபு சார் ரொம்ப 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 நன்றி சார். நீங்கள் வச்ச ட்ரஸ்ட்டை நான் காப்பாற்றணும்னு என்னைக்குமே நினைக்கிறேன்னா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ட்ரீம் வாரியர்ஸ், E4 Entertainment அண்ட் KVN ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் திஸ் ஃபிலிம். எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புறேன்னா. உங்களோட கருத்துக்கும் உங்களோட ஃபீட்பேக்காக நான் ரொம்ப அவளாக காத்துட்டு இருக்கேன். ஸோ சொர்க்கவாசல் ஒரு யங் டீம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நான் வந்து படத்தை பற்றி பேசுறதுக்கு இது இல்லை. 29 தியேட்டரில் வந்து படத்தை பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆகாஷ் ப்ரோ ப்ரமோஷன் டீம், தேங்க்யூ அகேன் ஃபார் எவ்ரி திங். ஷாம், திங்க் மியூசிக் சைட், திங்க் ஸ்டுடியோ சைட், ஸ்வரூப் சார், சந்தோஷ் சார், ஷாம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ.